அனைவருக்கும் சலாம். நாமலாம் வருங்கால கலாம். இது ஹாட்ஸ்பாட். நான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராடிஞ்சர்ஸ் கேட் எக்ஸ்பெரிமெண்ட். இதை பற்றி நீங்கள் படிச்சிருக்கலாம், அதாவது ஸ்கூலில் காலேஜ்லலாம் புக்கில் படிச்சிருக்கலாம். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்க்ராடிஞ்சர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறத நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ராடிஞ்சர்ஸ் கேட் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னென்னா, ஒரு பாக்ஸில் ஒரு பூனை, ஒரு டெட்டனேட்டர், அந்த பூனையும் டெட்டனேட்டரையும் உள்ளே வச்சுட்டு அந்த பாக்ஸை மூடிடும். ஸோ இப்போ ரெண்டு பாசிபிலிட்டி. ஒன்று, அந்த டிட்டனேட்டர்லேருந்து கேஸ் லீக் ஆகி பூனை உள்ளே செத்து போயிடலாம். இல்லைன்னா கேஸ் லீக் ஆகாமல் பூனை உயிரோடு இருக்கலாம். இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான். ஸோ இதை தான் அதில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். எப்படின்னா, இப்போ நீங்கள் பாக்ஸை மூடி வச்சாச்சு. பூனை உயிரோடு இருக்கலாம், செத்தும் போயிருக்கலாம். அந்த பூனை உயிரோடு இருக்கா செத்து போச்சான்றதை நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் இல்லையா? பாக்ஸில் மூடி வச்சிட்டிங்க, பட் அது டெட்டா இல்லை அலைவான்றதை போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, உன் லைஃப்பில் என்னென்னா நடக்கலாம். அது ஃபெயிலியராக இருக்கலாம், சக்ஸஸாக இருக்கலாம். பட் அதை நீ வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். நீ போய் பார்த்தா தான் தெரியும். நீ யோசிச்சுக்கலாம், நம்மளா எப்படி நடக்குமோ இல்லை இப்படி நடக்குமோ அப்படின்னு யோசிக்கலாம். பட் அதை நீ வாழ்ந்து பார்த்தா தான் உனக்கு தெரியும் அது என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ லைஃப்பை அங்கிட்டு போகலாமா இங்கிட்டு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறத விட நடந்து பார்க்கணும், அதை செயல்படுத்தி பார்க்கணும். ஸோ அப்போ தான் இது ஓகேவா இல்லை நாட் ஓகேவா நமக்கு தெரியும். இது ஒன்று. இன்னொன்று, அங்கே ரெண்டு பாசிபிலிட்டின்னு சொன்னேன். ஒன்று, பூனை உயிரோடு இருக்கும், செத்து போயிருக்குன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூனை உயிரோடு இருக்குது, ஓகே, நோ ப்ராப்ளம். சப்போஸ் பூனை செத்து போச்சு, இப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? செத்து போச்சா செத்து போச்சு தான். அது திரும்பி மாற்றலாம் முடியாது. ஏன்னா நம்மள்ட்ட பெரிய டைம் மிஷின்லாம் கிடையாது. என்ன கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சா ஓகே, பட் என்ன கண்டுபிடிக்கல. ஸோ செத்து போச்சுன்னா செத்து போச்சு தான். அதை அக்செப்ட் பண்ணிட்டு போக தான் வேணும். அதுக்கான மாற்று வழி கிடையவே கிடையாது. நீங்களே சொல்லுங்கள், மாற்று வழி என்ன இருக்குது? உட்காந்து அழுவலாம், எவ்வளோ நாள் அழுவ முடியும்? ஸோ அதை அக்செப்ட் பண்ணி போக தான் வேணும். ஸோ இதைத்தான் அவங்களும் சொல்கிறாங்க. பூனை செத்து போச்சு அப்படின்னா செத்து போச்சு தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். இது ஒன்று. இதுலேயே இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, அந்த பூனை செத்து போச்சு, ஓகே, சாவல உயிரோடு இருக்குது, ஓகே. இது காரணம் யார்? நம்ம தான். ஏன்னா நம்ம தான் தூக்கி உள்ளே வச்சோம். சும்மா அந்த பூனையை நம்ம தான் தூக்கி உள்ளே வச்சோம். அது காரணம் நம்ம தான். உயிரோடு இருந்தாலும் நம்ம தான் காரணம், செத்தாலும் நம்ம தான் காரணம். ஸோ நம்ம லைஃப்பில் நல்லது நடந்தாலும் நம்ம தான் காரணம், கெட்டது நடந்தாலும் நம்ம தான் காரணம். ஏன்னா இது நம்ம லைஃபு, நம்ம தான் அங்கே ஆக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது நம்ம லைஃப்பில் என்ன நடந்தாலும் நம்ம தான் அதுக்கு காரணம். ஓகே. தேர்டு முக்கியமான விஷயம், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வாழ்க்கையை பார்த்தாச்சு, பூனை வாழ்க்கையிலேருந்து பார்ப்போம். பூனையோட லைஃப்லேருந்து. பூனை வந்து இந்த கதையை சொன்னால் எப்படி இருக்கும்? நான் பாட்டுக்கு 7 ஏன்னு இருந்தேன், சும்மா அந்த தூக்கி கொண்டு போய் அட்டைப்பட்டியில் வச்சு டிட்டனேட்டரையும் உள்ளே போட்டிங்க, அதுலேருந்து கேஸ் லீக் ஆகி நான் செத்து போயிட்டேன். ஒருவேளை செத்து போயிருந்துச்சு நான் சொல்கிறேன், நான் செத்து போயிட்டேன், நான் என்னடா பாவம் பண்ணேன், சும்மா என்ன இப்படிலாம் பண்ணுறீங்களடா அப்படின்னு அந்த பூனை சொல்லுன்னு வச்சுக்கோம். இது நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம லைஃப்பில் நடக்கிறது தான் இது. என்னென்னா, நிறைய விஷயங்கள். இப்போ நம்ம பாட்டு 7 ஏன் ரோட்டில் போயிட்டுருப்போம், திடீர்னு வந்து பைக்கை மேலே விட்டுருவான். இதனால் நமக்கு ஏதாவது காயம் வரும். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? நான் பாட்டுக்கு 7 ஏன் இருந்தேன்டா, ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுறீங்கன்னு தோணும். நமக்கே தோணும், என்னடா இது நம்ம பாட்டுக்கு சும்மா இருக்கும், நம்ம லைஃப்பில் இப்படி நடக்குது அப்படின்னு. ஸோ இதை தான் வந்து நம்ம இதுலேயுமே சொல்லுவாங்க, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் சொல்லுவாங்க. என்னென்னா, எங்கேயோ யாரோ பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் ஏதோ என்னமோ ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். அதை அக்செப்ட் பண்ணிட்டு போக தான் வேணும். அந்த மாற்றம் சில சமயம் நல்லதாகவும் இருக்கலாம், சில சமயம் அது கொஞ்சம் கெடுதலாகவும் இருக்கலாம். அதான் நான் சொன்னேன், அந்த பூனை உயிரோடவும் இருக்கலாம், செத்தும் போயிருக்கலாம்னு சொன்னேன். ஸோ இதுதான் அது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு, கொஞ்சம் ரீசெண்டாக, சூப்பர் டிலைட்ஸ் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி நடிச்சிருப்பார். நல்ல படம் அது. அந்த படம் ஃபுல்லாகவே ஸ்க்ராடிஞ்சர்ஸ் கேட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். அந்த படம் ஃபுல்லாகவே. ஏன்னா நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த பசங்க வெட்டி படம் பார்ப்பாங்க, இந்த காஜோ கேங் வந்து வெட்டி படம் பார்ப்பாங்க, அதில் டிவி உடஞ்சிரும். ஸோ டிவி உடஞ்சது தான், அந்த டிவி தான் யாருன்னே என்ன சம்மந்தமே இல்லாத சமந்தாவோட லைஃப்பை காப்பாற்றும். இப்போ நீங்கள் சமந்தாவை பூனைன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த டிவி தான் சமந்தாவை காப்பாற்றும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யாருனே தெரியாத சமந்தாவை அந்த டிவி போய் காப்பாற்றுது. அதே மாதிரி அந்த போலீஸ்கார் ரேப் பண்ண வருவார் இல்லையா, அவர் செத்து போயிடுவார். ஸோ அவங்க இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருன்னே தெரியாத ஏதோ ஒரு டிவி தான் என்னையே சாகடிச்சிருச்சு. ஸோ யாருன்னே தெரியாத ஒரு விஷயம், யாருன்னே தெரியாத 2 பேருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுச்சு. இதைத்தான் வந்து அவரும் சொல்லியிருப்பார். அந்த படம் ஃபுல்லாகவே அதே தான். இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம் நிறையா விஷயங்கள். என்னென்னா, ஏடா A+B² படிக்கிறோம், அதுக்கும் நம்ம லைஃபுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. படிச்சு என்ன பிரயோஜனம் ஆச்சு? ஒன்றுமே கிடையாது. மார்க் வாங்கினா ஓகே, பாஸ் ஆனால் ஓகே, டிகிரி வாங்கினா ஓகே. அதனால நம்ம லைஃப்பில் என்ன ஒரு நல்லது? ஒன்றுமே கிடையாது. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், எவ்வளோ மேக்ஸ், அல்ஜிப்ரா அது இதுன்னு படிப்போம். பட் அதனால லைஃபுக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. லைஃப்பில் அதை அப்ளை பண்ண போகிறது கிடையாது. பட்
இந்த ஸ்க்ராடிஞ்சர்ஸ் கேட் எக்ஸ்பெரிமெண்ட்டை லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே ஸ்க்ராடிஞ்சர்ஸ் கேட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ இதைத்தான் இன்னைக்கு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் அப்படியே சொல்லிட்டேன், நம்புறேன். இதில் நான் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள், எல்லாரும் தெரியட்டும். அப்படி நம்ம அதாவது மிஸ்டேக் தான் திருத்திக்கலாம். வேறு ஏதாவது டாபிக் பேசணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அப்படி பேசலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.